ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அவர் நேச்சுராகவே ஜெயிண்ட் கில்லர் சீஃப் மினிஸ்டரை தோக்கடிச்சிருக்காரு. கொளத்தூரில் போய் தோக்கடிச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு மந்திரி பதவி கிடைச்சிருக்கணும். ஏன் கிடைக்கல? பிகாஸ் விஜய் இஸ் வாட்சிங் எவ்ரிதிங். எல்லாரையும் சேர்த்துக்கினா கூடங்க அதில் அவர் பதவி கொடுப்பதிலேயோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தருவதிலேயோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணுவாருங்க. விஜயை குறைச்சி மதிப்பிடவே கூடாது நம்ம. ஏன்னா இவங்களும் திருந்துற மாதிரி தெரியல. தாவேக்காவும் நீங்கள் ரைட் முதல்ல கட்சி ஜெயிச்சிட்டிங்க, இனிமேல் ரசிகர் மன்றமாக கட்சி நடத்தக்கூடாது, கட்சியாக நடத்தணும். அரசியல் கட்சி அவங்களெல்லாம் அரசியல் படுத்தணும், அரசியல் மயப்படுத்தணும். இன்னமும் நான் பேனர் ஓட்டணும், பயப்படாதீங்க. ஆனந்த் பேசுகிறார் ஒரு மீட்டிங்கில், எல்லா கட்சியிலேருந்து வராங்க. அதிமுக தொழிற்சங்கத்தில் தான் நிறைய பேர் சேர்ந்தாங்க போன வாரம். அந்த மீட்டிங்லேயே பேசுகிறாரு, நம்ம தோழர்கள்லாம் கவலைப்படாதீங்க, என்னடா யாரோ பெரிய பெரிய ஆள்லாம் வராங்களே நம்ம கட்சியில், நம்ம என்ன ஆகணும், போஸ்டர் ஓட்டினா உங்களெல்லாம் கவனிக்காமல் விட மாட்டோம், உங்களுக்கு தான் முன்னுரிமைன்றார். இது தேவையில்லாத பேச்சு. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் நம்முடைய நினைக்கிறார். வணக்கம் திரு மதிவாணன். வணக்கம் சார். ஆனால் அது திமுக வர்சஸ் தாவேக்காங்கிறத நீ இருக்கும். ஏன் எப்படி சொல்கிறேன்னாங்க, எம்ஜிஆர் அவர்கள் மறையும் வரையில் ஒரு 13 வருஷம் திமுக எதிர்கட்சியாக தாங்க இருந்தது. அந்த எதிர்கட்சியாக இருந்தபோது அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக காப்பாற்றது கலைஞருடைய ஆளுமை, அவருடைய நிர்வாக திறமை தாங்க. அவர் இல்லைன்னா அது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சதறி இருக்கும். அந்த திமுக அதிமுக கட்சிகள் அதிகாரம் இல்லைன்னா ஆக்சிஜன் போன மாதிரிங்க, கூட்டணி இல்லைன்னா வெண்டிலேட்டர்லேருந்து ரிமூவ் பண்ண மாதிரிங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே தாங்காது, 5 வருஷமே தாங்க மாட்டாங்க. இப்போ 13 வருஷம் தாங்குச்சு திமுகனா அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, அதனுடைய கிராஸ் ரூட் சப்போர்ட் பேஸ் தாங்க. எல்லாத்துக்கும் மேலே கருணாநிதி அவருடைய ஆளுமை. இப்போ பாருங்கள், 5 வருஷத்தில் 4 சில்லி ஆயிடுச்சு பாருங்கள் அதிமுக. ஜஸ்ட் 5 இயர்ஸ். இப்போ அனதர் 5 இயர்ஸ் அப்படின்னா இட் வில் பி வீக்கெண்ட் மச். அப்படியே இன்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்காங்க. அதிமுகலேருந்து கேட் கிராஷ் ஆகிட்டு இருக்கு, தாவேக்காக்கு போயிட்டு இருக்கு. ஆமாம், அப்போ தாவேக்கா எல்லாரையும் எடுத்துக்கிறாங்களே, நிறைய குற்றச்சாட்டு இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்தையும் எடுத்து. அதாவது தேர்தலுக்கு முன்பு தாவேக்கா வேற, தேர்தலுக்கு பின்பு தாவேக்கா வேற, 2 வேற வேற. தேர்தலுக்கு முன்பு இதே வெள்ளமண்டி நடராஜன் ரூம் போட்டு தங்கி இருந்தார், பனையூருக்கு வருவான் கால் வரும்னு செங்கோட்டையனை நம்பி. ஆனால் இங்கே அப்படி இல்லை, கதவு திறக்கவே இல்லை, ரொம்ப சூஸியாக இருந்தாங்க. புரியுதுங்களா? அதனால் அவர் வெக்ஸ் ஆகி ரூமை காலி பண்ணிவிட்டு 2 நாள் இருந்த காசு தான் வேஸ்ட்டுன்ட்டு திருப்பி போய் ஓபிஎஸ் அணியில் இருந்தார் அவர் வெள்ளமண்டி. திருப்பி போய் நேராக எடப்பாடியை சந்தித்து தாய் கழகத்தில் இணைஞ்சார். அந்த நிலைமை தான் தேர்தலுக்கு முன்பு. ஆனால் இப்போ கேட் கிராஷ் ஆகிடுச்சு, ஆட்கள் தாவி குதித்து உள்ளே வரான். இப்போ ஒரு ஆளுங்கட்சி ஆயிடுச்சு. இப்போ இதை தடுக்கிறதுன்றது அது சரி இருக்காதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் யாரை ரிவார்ட் பண்ணோம், யாரை அவார்ட் பண்ணோம், யாருக்கு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். இப்போ நான் உதாரணம் சொல்லேன், விஎஸ் பாபு வாஸ் ஏ ஜெயிண்ட் கில்லர், கொளத்தூர் எம்எல்ஏ. பட் அவர் ஒரு 4 கட்சி தான் மாறி இருக்கார், திமுக, அதிமுக, அப்புறம் தாவேக்கா. அவருடைய கேரக்டரே அதாவது நம்ம இவர் பேர்னா சேகர் பாபுக்கு இணையான ரவுடிசம் உள்ள ஆள். இப்போ இவங்க 2 பேரும் கொளத்தூரில் மேனேஜ் பண்ணது காரணமே சேகர் பாபுவை விஎஸ் பாபு ஈக்குவலாக வச்சிருக்கார் போர்படை தளபதிகளை. ஸோ அவருடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சு தான் மினிஸ்டர் ஆக்கல அவரை, இல்லைன்னா அவர் ஒரு ஷுவர் மினிஸ்டர். அவருக்கு அதில் டிசப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு கூட நான் கேள்விப்பட்டேன். ஏதாவது ஒரு வகையில் அவரை சமாதானப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் நேச்சுராகவே ஜெயிண்ட் கில்லர் சீஃப் மினிஸ்டரை தோக்கடிச்சிருக்காரு. கொளத்தூரில் போய் தோக்கடிச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு மந்திரி பதவி கிடைச்சிருக்கணும். ஏன் கிடைக்கல? பிகாஸ் விஜய் இஸ் வாட்சிங் எவ்ரிதிங். எல்லாரையும் சேர்த்துக்கினா கூடங்க
அதில் வந்து அவர் வந்து பதவி கொடுப்பதிலேயோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தருவதிலேயோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணுவாருங்க. விஜயை வந்து குறைச்சி மதிப்பிடவே கூடாது. நம்ம ஈ நோஸ் எவ்ரி திங், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறாரு. அவரை யாரும் மிஸ்கைட் பண்ணவும் முடியாது. அவர் 4-5 பவர் சென்டர் வந்துடுச்சுன்னா போகஸாக கிளப்பி விடுறாங்க. அவர் முதல் நாளே சொன்னார், அதாவது அன்ப்ரோவோக்டாக சொன்னார், யாரும் கேட்காம, இங்கே ஒரே பவர் சென்டர் தான், அது நான் தானாரு. ஞாபகம் இருக்குங்களா? அது முதல் பதவியேற்ற அன்னைக்கு 10ஆம் தேதியே சொன்னார், மே 10. அதே மேடையில். ஆமாம். அதனால் அது காரணம் பல பவர் சென்டர்கள்லாம் முன்னால் இருந்த ஆட்சியில் இருந்தது, இங்கே அப்படி இல்லைன்னாரு. இன்றைக்கி பல பேர் சொல்கிறாங்க சும்மா ஆதவர்ஜுனா ஒரு பவர் சென்டர் ஆகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி யூனிபோலார் தான் இங்கே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க இப்போ அதிமுகவில் கிரேட் கிராஷ் ஆகி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் நிறைய ஏற்றுக்கிறாங்க. தாவேக்கா தேர்தலுக்கு பிறகு இருக்க நிலைமை. ஆமாம், அது வேற. தேர்தலுக்கு முன்னால் இருந்தது வேற, இப்போ மாறி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா திமுக என்பது போன்ற ஒரு அரசியல் நிலைமை நோக்கி இருக்கோன்ற. ஏன்னா அந்த 13 வருஷம் கட்டி காப்பாற்றின அந்த கட்டமைப்பு, அந்த கேடர் பேஸ் அதெல்லாம் இருக்குங்க. அதிமுகவில் அதெல்லாம் இல்லைன்னு நமக்கு தெரியுங்க. ஒரு ஆளுமையை சுற்றி உருவான கட்சிங்க அது. அப்போ அதனால் வந்து அது சீக்கிரமாக ஒன்று மெர்ஜ் ஆகிடும், இல்லைன்னா நசிஞ்சு போயிடும், இல்லைன்னா ஆல்சோரன் கேட்டகரியில் போயிடும். அப்போ எப்படி இருந்தாலும் தாவேக்கா டாப் பொசிஷனில் இருக்கும். அப்போ திமுக தானே அதுக்கு வந்து கண்டஸ்டண்ட்டாக இருக்கும். அவர் சொல்கிறது கரெக்டு தான். இளைஞர் படை முக்கியமாக திமுக சொன்னதே ஜென்சி எல்லாம் ஓட் போட்டாங்க, இளைஞர்கள் ஓட் போட்டாங்க, ரீல்ஸ் பார்த்தவங்க ஓட்டு போட்டாங்க, இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இல்லை, அதை நீங்கள் நம்புறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, திமுக சொன்னது திமுககாரங்க அவங்க தோல்விக்கான ரியல் ரீசனை தேடாம அவங்க வந்து சும்மா பொய்யான காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக நீங்க பலமுறை சொன்னது அது கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு இருக்கு. நீங்களே உங்க வார்த்தையில சொன்னீங்க. திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருச்சு, இருந்தாலும் உயிர் தெழுவதற்கு பலவித முயற்சிகள் எழுந்து நிற்கும். அது டவுன் பட் நாட் அவுட். EMK is down but not out, but ADMK is down and out. சரி, ஆனா இன்னும் கூட ஒரு புதியதை எதிர்பார்க்கின்ற, நம்ம மாற்றம்ங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தல, புதியதை எதிர்பார்க்கின்ற இளைஞர் பட்டாளம் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு நம்பிக்கை தரப்போவது தாவேக்காவாக மட்டுமே இருக்குமா, இல்ல புதிய கட்சியா? தாவேக்கா தான் இப்பதானே இங்க வந்திருக்கு. அதனால அதனுடைய அந்த ஆளுமை என்பது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 10 இயர்ஸுக்கு அதாங்க டாப் பொசிஷனில் இருக்கும் என்னுடைய எஸ்டிமேஷன். ஏன்னா அதனுடைய சாதனைகள், செயல்பாடு, கரப்ட் ஃப்ரீ கவர்னன்ஸ் இதெல்லாம் மக்களை வெகுவாக கவருங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் பெரிய உறுதிமொழியை நிறைவேற்ற வேணாம், நீங்கள் வந்து பெரிய சாதனைலாம் ஒன்றும் பண்ண வேணாங்க. மக்களை லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகத்தை கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. 60% ப்ராப்ளம் மக்களுக்கு தீர்ந்துதுங்க. அதனால் அதை தான் லா அண்ட் ஆர்டர் பீஸ்ஃபுல் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன். இந்த 2 அவர் வின் பண்ணிட்டார்னா, கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், இதை பண்ணிட்டார்னா அவர் உறுதிமொழி எத்தையும் நிறைவேற்றலைன்னா கூட ஜெயிப்பாருங்க. சரி, திரு அண்ணாமலை அநேகமாக கட்சி ஆரம்பிப்பார் மாதிரி தெரியுது. நீங்க பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறார். ஆமா, அநேகமாக கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க வார்த்தையில் எடுத்துக்கிட்டா அதிமுக அவுட் அண்ட் டவுன் அப்படி, டவுன் அண்ட் அவுட் அப்படின்ட்டீங்க. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் டவுன் பட் நாட் அவுட்னீங்க. இருந்தாலும் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய இன்னொரு எதிர்கட்சி வந்தால் பரவாயில்லை என்ற எண்ணம் காரணமாகத்தான் அண்ணாமலை கட்சி துவங்க வாய்ப்பு இருக்கிறதா? அண்ணாமலைக்கான தேவை இருக்கிறதா? அண்ணாமலை கட்சியுடைய தேவை இருக்கிறதா? இன்னொரு கட்சிக்கான தேவை இல்லைங்க. ஏன்னா போலரைஸ்டு தமிழ்நாடு இப்போ முப்பரிமாண ஆட்சி இந்த தேர்தலில். ஆனால் பாருங்க, அகைன் அது தன்னை போலரைஸ் பண்ணிக்கிச்சு. தமிழ்நாடு இஸ் செட்டில்டு ஃபார் போலரைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். அதனால 2 கட்சி தான், இருதுருவ அரசியல் தான். இங்கே நடுவில் போகிற எல்லாமே சக்கையாயிடுங்க. அதனால இவர் ஆரம்பிப்பாரா என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு தேவை இல்லை. அவருக்கு தேவைகள் இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கோ மக்களுக்கோ வாக்காளர்களுக்கோ இன்னொரு புதிய கட்சி என்பது தேவையாக இல்லை. ஏன்னா திமுக தாவேக்கா 2க்கு மாற்றாக ஏற்கனவே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி இருக்குது. மாற்று அரசியல் பேசுகிற கட்சி, தமிழ் தேசியம் பற்ற பேசுகிற கட்சி. அது இல்லாத வேற என்னத்தை அண்ணாமலை சொல்ல போகிறாரு? 2வது, அண்ணாமலை வந்துங்க பாஜகவுடைய பினாமி கட்சி தான். பிராண்ட் நேம் மாற்றியிருக்காங்க. பாஜகன்னா தமிழ்நாட்டில் ஜனங்க நிராகரிக்கிறாங்க.
ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், இந்தியன் டுபாக்கோ கம்பெனின்னு ஒன்று இருக்குது, ஐடிசி. இப்போ அவங்க சிகரெட் மட்டும் இல்லை, இப்போ ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிப்ஸ் வரைக்கும் ஐடிசி பண்ண டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க பிஸ்கெட்லாம் பிஸ்கெட்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பிராண்டு சிகரெட்டை அவங்க தான் தயார் பண்ணுவாங்க. வில்ஸ், சிசர், சார்மினார் இப்படி. ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி தான், ஒரு ஓனர் தான், பிராண்டு வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த பாஜகவின் பத்திரம் செல்லாது போகுதுன்றதால ஒரு பிராண்டை மாற்றுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் வேலைக்கு போகாதுங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் பக்கம் இருந்தவர்கள் நிறைய பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்கங்கிறது ஏற்றுக்க வேண்டிய விஷயம். ஆமாம் ஆமாம், அவர் பக்கம்னா இல்லைங்க. அதாவது அவர் உருவாக்கின ஒரு வாக்கு வங்கி தாவேக்காவுக்கு போனதுங்கிறது ஏற்றுக்கிறீங்களா? அவர் வாக்கு வங்கியெல்லாம் உருவாக்குனார்லாம் ரொம்ப தப்புங்க. பாஜக வாக்கு வங்கிங்க அது. பாஜகவில் அவர் இருந்தார், அவ்வளோதானே தவிர அண்ணாமலை தமிழ்நாட்டில் என்னங்க பண்ணிட்டாரு? எதுக்காக அவருக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாகணும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். சில காலம் பாஜகவின் தலைவராக இருந்தார். தலைவராக எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க பாஜகவுக்கு. அதனால் வாக்கு வங்கின்றதான் அதீதம். அவர் அண்ணாமலையால் ஒரு வாக்கு வங்கி உருவானதில்லை. அண்ணாமலையால் உருவாகிய வாக்குங்கள அண்ணாமலை உருவாக்கிய கூட்டணியால் ஏற்பட்ட வாக்கு வங்கி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உங்களால் இவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்றது வேற, நீங்கள் 4 பேரை கூப்பிட்டு வந்து அவங்க ஓட்டெல்லாம் நீங்கள் பூல் பண்ணுறீங்கன்றது வேற. அண்ணாமலை வந்து என்ன செஞ்சார்னா, கிளவராக பாமக, அப்புறம் வந்து இந்த இந்த கட்சி ஒன்று, இந்த புதிய தமிழகம், இப்படி பல பேரை இழுத்துட்டு வந்துட்டு அவர் ஓட் பர்சன்டேஜ் 18 இதோ ஏற்றினாருன்னு வச்சுங்களேன். பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட 10-11%. அதான் அது காரணம் வந்து நிறைய சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு அதிருப்தி இருந்தது. அதிமுக மச்சு வீக்கெண்டு. அதிமுக ஓட்டு டிடிவி தினகரன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஓட்டு கணிசமான ஓட்டு வச்சுருந்தவங்க. அது அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது. அண்ணாமலைக்குன்னு ஒரு ஓட்டம் இல்லைங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள். அவர் சொல்கிற மாதிரி பெருந்துறை இடைத்தேர்தலில் நின்னார்னா அண்ணாமலை சீமானை விட மோசமாக தோப்பார். சீமான் காரைக்குடியில் 3வது இடமா 4வது இடத்துக்கு போனார் இல்லையா? அது மாதிரி அதை விட மோசமாக பெருந்துறையில் நின்னார்னா அண்ணாமலை தோப்பார். அப்புறம் எப்படி தனி வாக்கு வங்கின்லாம் வரும்? இளைஞர்கள் தாவேக்கா பக்கம் இருக்காங்க. முக்கியமாக தாவேக்கா ஜாதி, மதம், பணம் எல்லாம் நம்பல, பணத்தை வச்சுட்டு தான் அரசியல் செய்யுங்கிறது தாவேக்கா நினைக்கல. சாதாரண மனிதர்களோட நின்று வென்று இருக்காங்க, அமைச்சராயிருக்காங்க. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி வெல்லலாம் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறதா சொல்றாங்க. இல்லை, அண்ணாமலை அவங்க நண்பர்கள் கிட்ட என்ன பேசுறதா இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அதில் என்னன்னா அது ஒன்று உண்மைங்க. என்னன்னா, நிறைய பேர் தாவேக்கா பக்கம் போகிறாங்க, தாவேக்கா பக்கம் நகர்றாங்க. இளைஞர்கள், அரசியல்வாதிகள், பிற கட்சியினர். கேட் கிராஷ் நடக்குது. ஆனால் அங்கே என்ன பூட்டி வச்சுட்டாங்கன்னா, ரசிகர் மன்றத்தில் பயணித்தவர்கள், ரசிகர் மன்றத்தில் பேனர் ஒட்டினவன், அவங்களுக்கு தான் பொறுப்புகள் அப்படின்றாங்க. ஸோ இதனால் இந்த புதிய டேலண்ட்லாம் போதில்லை, அது தயங்கி நிற்கிது. அதுக்கு நான் வந்து கட்சி ஆரம்பித்தா அதுக்கு நான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்கார். அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குங்க. ஏன்னா இவங்களும் வந்து திருந்துற மாதிரி தெரியல. தாவேக்காவும் நீங்கள் ரைட், முதல்ல இது கட்சி ஜெயிச்சிட்டிங்க, இனிமேல் ரசிகர் மன்றமாக கட்சி நடத்தக்கூடாது, கட்சியாக நடத்தணும். அரசியல் கட்சி அவங்களெல்லாம் அரசியல் படுத்தணும், அரசியல் மயப்படுத்தணும். இன்னமும் நான் பேனர் ஓட்டினவன் பயப்படாதீங்க. ஆனந்த் பேசுகிறார் ஒரு மீட்டிங்கில், எல்லா கட்சியிலேருந்து வராங்க. அதிமுக தொழிற்சங்கத்தில் தான் நிறைய பேர் சேர்ந்தாங்க போன வாரம். அந்த மீட்டிங்லேயே பேசுகிறாரு, நம்ம தோழர்கள்லாம் வந்து கவலைப்படாதீங்க, என்னடா யாரோ பெரிய ஆள்லாம் வராங்களே நம்ம கட்சியில், நம்ம என்ன ஆகணும்னு போஸ்டர் ஓட்டினா உங்களெல்லாம் கவனிக்காமல் விட மாட்டோம், உங்களுக்கு தான் முன்னுரிமைன்றார். இது தேவையில்லாத பேச்சு. ரசிகர் மன்றத்தை மறந்துடுங்கன்னு, அது முடிஞ்சாச்சு. மக்கள் இயக்கம் முடிஞ்சாச்சு. நவ் யூ ஆர் 3 years ஓல்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டினா அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். இன்னும் ரசிகர் மன்ற மனப்பாவையிலே நீங்கள் இருந்தீங்கன்னா புதுசாக ஆள் வரமா மாட்டோம், எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? இப்போ அதைத்தான் வந்து இவர் சொல்கிறாருன்னா அண்ணாமலை, அதில் ஒரு பாயிண்ட் இருக்குன்ற நான். அந்த தப்பை தாவேக்கா பண்ணாங்கன்னா கொஞ்சம் பேர் அங்கே போகலாம். இப்போ இங்கே உள்ள விட மாட்டேன்றாங்க. ஓகே, புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்கப்பா, அங்கே போகலாம்பா. அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றது தான் அந்த ஆளுடைய கருத்து, அண்ணாமலையோட கருத்து. இந்த நிகழ்ச்சியின் கருத்து குறித்து மதிவானன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.